வெண்டைக்காய் சாம்பார் பண்ணலாங்களா? அதுக்கு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா வெண்டைக்காவை உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு வெட்டி வச்சு அதையும் அதில் சேர்த்துருங்க. அப்புறம் தக்காளியும் போட்டுருங்க. இதுங்களெல்லாம் நல்லா வதக்கிறதுனால சாம்பார் குழகுழப்பாக இருக்காது. பக்கத்தில் பருப்பு நல்லா வேக வச்சு அதை மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசித்த பருப்பில் இந்த வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி வதக்கினதை சேர்த்துருங்க. அதுலேயே மிளகாய்த்தூளும் உப்பும் போட்டுருங்க. புளியை நல்லா கட்டியாக கரைச்சி அதில் ஊற்றிக்கோங்க. இந்த சாம்பார் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து திட்டம் பார்த்து உங்களுக்கு உப்பு, காரம், புளிப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 3 விசில் விட்டிங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு தாளிப்புக்கு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை போட்டு தாளித்து போட்டிங்கன்னா உங்கள் வெண்டைக்காய் சாம்பார் ரெடி.